ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வேலை பார்க்க போகிற பைக் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு 350X தண்டர்பேர்டு. ஸோ இது வந்து ஃப்ரெண்டோட பைக் தான். இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா வண்டி அடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காலைல பைக் ஸ்டார்ட் பண்ணும்போது அடைக்குது, அதே மாதிரி ரன்னிங்கில் இருக்கும்போது வந்து பிக்கப் இல்லை, ஒரு மாதிரி அடைக்குதுன்னு சொல்லியிருக்கான். ஸோ என்ன கம்ப்ளைண்ட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பேசிக்காக ஸ்பார்க் ப்ளக் வந்து செக் பண்ணுவோம். ஆல்ரெடி அவன் ஸ்பார்க் ப்ளக் இப்போ தான் க்ளீன் பண்ணி போட்டிருக்கான், அப்பயுமே அந்த இஷ்யூ தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ஸ்பார்க் ப்ளக் ஹெட்டை மட்டும் கழட்டிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பார்க் ப்ளக் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்பார்க் ப்ளக்கோட ஹெட்டை மட்டும் கழட்டிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா திரும்பவும் கழட்டதை மாட்டிட்டு அந்த ரன்னிங்கில் இருந்ததை ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்பார்க் ப்ளக் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா கூட பைக் அடைக்கும் இந்த மாதிரி. அதனால் பிக்கப் இருக்காது பைக்கில். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த ஸ்பார்க் ப்ளக் ஹெட்டை வந்து டாப்பை மட்டும் கழட்டிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பைக் அந்த ஸ்பார்க் ப்ளக்கில் அடைக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்பார்க் ப்ளக் ஹெட்டை மாட்டிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பக்கத்தில் இருக்க ஸ்பார்க் ப்ளக் டாப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவோம். அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 2 ஸ்பார்க் ப்ளக்குமே வந்து பைக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பைக்கோட கார்பரேட்டரை ஃபுல்லாக கலட்டி க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டிட்டேன். ஸோ ஸ்பார்க் ப்ளக் நல்லா தான் இருக்குது, எதுவும் டேமேஜ் ஆன மாதிரிலாம் இல்லை. ஸோ இப்போ அந்த பக்கத்தில் இருக்க ஸ்பார்க் ப்ளக்கை போய் கழட்டி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பார்க் ப்ளக் கழட்டியாச்சு. ஸோ 2 ஸ்பார்க் ப்ளக்குமே நல்லா தான் இருக்குது, எதுவுமே டேமேஜ் எதுவும் கிடையாது, ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. அப்படின்னு தான் பைக் அடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெட்ரோலுக்கு ப்ராப்பராக தான் செக் பண்ணிடுவோம். ஸோ பெட்ரோலும் நல்லா கரெக்டாக தான் இருக்குது, ஃப்ளோ எதுவும் ஸ்லோவெலாம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்பரேட்டரை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பைக்லேருந்து வந்து கார்பரேட்டரை கழட்டி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கார்பரேட்டருக்குள்ளே போகிற எல்லா பைப்புமே பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. ஸோ பைப் எல்லாமே டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கார்பரேட்டர் அசம்பிளி வெளியே எடுக்கிறதுக்கு வந்து 2 போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஏர் ஃபில்டர் பாக்ஸ் கிட்ட ஒன்று இருக்கும், ஒன்று இன்ஜின் கிட்ட இருக்கும். ஸோ இந்த 2 போல்ட்டே வந்து கழட்டிடுங்க. ஸோ கழட்டினா தான் வந்து கார்பரேட்டர் வெளியே எடுக்க முடியும். கார்பரேட்டர் வெளியே எடுத்துகிட்டு அப்புறமா வந்து ஆக்சிலேட்டர் கேபிள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த போல்ட்டை கழட்டியாச்சு. இதில் ஒரு வாஷர் இருக்கும், அப்படியே வச்சு இப்போ அந்த பக்கம் ஒரு போல்ட் இருக்குது, அதை கழட்டிடலாம். இப்போ வந்து 2 போல்ட்டு கழட்டியாச்சு. இப்போ கார்பரேட்டர் அசம்பிளி வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கார்பரேட்டரை கழட்டியாச்சு. இந்த கார்பரேட்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஓரிங் ஒன்று இருக்கும். ஸோ அது கரெக்டாக இல்லைனா வந்து பெட்ரோல் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை ப்ராப்பராக பார்த்துங்க. இப்போ வந்து ஆக்சிலேட்டர் கேபிளை கழட்டிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கேபிள் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ கார்பரேட்டரை கழட்டிட்டு உள்ளே எப்படி இருக்குது, டஸ்ட் ஏதாவது பிளாக் ஆயிருக்கான்னு பார்ப்போம். ஸோ இப்போ கார்பரேட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் தேவை, ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். அதை பார்த்து ரிமூவ் பண்ணோம். கொஞ்சம் ஹெவியாக ஃபோர்ஸ் போட்டிங்கன்னா இந்த மேலே இருக்க த்ரெட் வந்து மிஸ் ஆயிரும். ஸோ பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது உள்ளே. ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா டஸ்ட்டு தான் அது.
இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் நிப்பல்னு சொல்லுவாங்க. ஸோ பெட்ரோல் வந்து கார் பெட்ரோல் வரது வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணும். இதுதான் ஃப்ளோட் ஆகிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஜெட் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டு டஸ்ட் இருக்குது ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரப்பர் ஓரிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக ப்ராப்பராக கழட்டணும். ஸோ இப்போ கார்பெட்டர் மேலே 2 போல்ட்டு கொடுத்துருப்பாங்க நட்டு மாதிரி. ஸோ அதையும் ரிமூவ் பண்ணுறேங்க. ஸோ இதே ஏன் கழட்டணும்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த ரப்பர் இருக்குல்ல, ஸோ இந்த ரப்பர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கூட அந்த மாதிரி அடிப்பு வரும் பைக்கில். ஸோ அதனால தான் இதை கழட்டினேன். ஸோ ரப்பர் வந்து நல்லா தான் இருக்குது, டேமேஜ் எதுவும் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபுல்லாக கார்பெட்டர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம். கழட்டினது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி மாட்டினா பைக் எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஃபுல்லாக கழட்டினது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணிடலாம். ஸோ இதில் தான் வந்து நிறைய டஸ்ட் இருக்குது. டேங்க்குள்ளேருந்து வந்துச்சா இல்லை பெட்ரோலேருந்து வர டஸ்ட்டான்னு தெரியல. ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது இதில் தான். இது என்ன ஆகும்னா இந்த பெட்ரோல் ஏர் போகிற ஓஸெல்லாம் பார்த்திங்கன்னா போய் பிளாக் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கார்பெட்டர் அசம்பிளியை வாஷ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கார்பெட்டர் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுலேருந்து கழட்டின ஜெட் ஸ்க்ரூ எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் நிப்பிள். ஸோ இதை அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டரு. ஸோ இந்த கரெக்டாக அந்த ஃப்ளோட்டர் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்குள்ளே வரணும். ஸோ வந்துருச்சுன்னு அவ்வளோதான். ஸோ இதை வந்து இங்கேருந்து கழட்டணும் ஒரு ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூ வச்சு தான் கழட்டணும். இதுதான் வந்து லாக் பண்ணணும். ஸோ இந்த ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிடலாம். எப்படி கழட்டிங்கன்னா அப்படியே மாட்டிட்டால் ப்ராப்ளமே கிடையாது. கொஞ்சம் சேஃப்டி ஹேண்டில் பண்ணுங்கள். இது கொஞ்சம் சென்சிட்டிவான ஏரியா. அது ஏதாவது லைட்டாக பெண்டானாலும் உடஞ்சிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஃப்ளோட்டிங் நிப்பிள் பேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேஸ் உட்கார வச்சிடலாம். ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பேஸ் உட்கார வச்சாச்சு. இப்போ வந்து டாப் உட்கார வச்சிடலாம். அதில் வந்து எடுத்ததை. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கட்டிங் வந்து கரெக்டாக அந்த ரப்பர் புஷ் அதில் தான் போய் உட்காரணும். நல்லா பார்த்துங்க. ஸோ கரெக்டாக அந்த கட்டிங்கில் போய் உட்காந்துருச்சுன்னா ஷேப் மாறாது. ஸோ இதுதான் வந்து அதோட மார்க்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கு வரும், கம்ப்ரெஷன் ஸ்ப்ரிங்கு. ஸோ ஸ்ப்ரிங் அந்த லாக்கில் அப்படி மாட்டிட்டு கொஞ்சம் பொறுமையாக வச்சு லாக் பண்ணிங்கன்னா இதுவாயிடும். நெக்ஸ்ட் வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா சோக். இது மேனுவல் சோக். இந்த பைக்கில் சோக் நல்லா தான் க்ளீன் பண்ணணும் அவசியம் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது சோக்கு. ஸோ சோக் எதாவது ஜாம் ஆகிருந்துச்சா அந்த இது இன்ஷேக் இருக்காது, இந்த மூமெண்ட் இருக்காது. ஸோ அப்போ வந்து இந்த சோக் இதுவும் லிவர் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லா ப்ராப்பராக தான் இருக்குது, டஸ்ட்டும் எதுவும் இல்லை. ஸோ அப்படியே மாட்டிடலாம் திரும்ப. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கழட்டின ஆக்சிலேட்டர் கேபிளை வந்து இதில் மாட்டிடலாம். ஸோ அந்த கேபிளை வந்து அந்த எட்ஜை வந்து அந்த லிவரில் லாக் பண்ணிவிட்டு இந்த போல்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வச்சு லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஆக்சிலேட்டர் கேபிளை வந்து ப்ராப்பராக மாட்டியாச்சு. ஸோ இதுலேருந்து இந்த பக்கத்துலேருந்து கழட்டின ஓரிங். ஸோ ஓரிங் ப்ராப்பராக சீட்டிங் பண்ணிட்டு மாட்டிடுங்க. ஓரிங் மறந்துட போகிறீங்க. அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ அந்த 2 போல்ட்டு கழட்டணும்ல ஹெட்டுக்கிட்ட அந்த 2 போல்ட்டிங் போட்டுருங்க. ஸோ அதே மாதிரி இந்த பக்கத்தில் வந்து கழட்டின போல்ட்டையும் போட்டுடலாம். நெக்ஸ்ட் இந்த லாக்கோட நெட்டை வந்து டைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த கார்பெட்டர் இதில் வந்து கழட்டினா ஏர் ஓஸ் எல்லாத்தையும் வந்து மாட்டிடலாம். ஸோ அவ்வளோதான். ஃபுல்லாக கார்பெட்டர் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு ப்ராப்பராக. நெக்ஸ்ட் வந்து ஏர் ஃபில்டரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
ஏர் ஃபில்டர் அசம்பிளி ஃபுல்லாக மாட்டியாச்சு. இப்போ வந்து கழட்டி வச்ச ஸ்பார்க் ப்ளக்கை மாட்டிட்டு பெட்ரோல் கனெக்ஷன் கொடுத்துட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓவர் டைட் இருக்காதிங்க, நார்மல் டைட் வச்சாவே போதும் ஸ்பார்க் ப்ளக் இருக்கலாம். ஸோ மேலே வந்து கழட்டின டாப் இருக்குல்ல, ஸோ அந்த டாப்பை வந்து திருப்பியும் உள்ளே மாட்டிடலாம். ஸோ ஸ்பார்க் ப்ளக் மாட்டியாச்சு, ரெண்டுமே பெட்ரோல் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஐடில் ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் மேலே ஏற்றிட்டீங்க, அதாவது கிளாக் வைஸ் ஊற்றினீங்கன்னா ஐடில் வந்து அதிகமாகும். இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இல்லை ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பைக் நல்லா ஃப்ரீயாகவே வந்து ரைஸ் ஆகுது. அதேமாதிரி ஐடில் வந்து ப்ராப்பராக இருக்குது. ஹலோ கைஸ், ஸோ எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக் மெத்தட் பைக்கோட கார்பரேட்டரை க்ளீன் பண்ணுறதுக்கு. சப்போஸ் உங்கள் பைக்கில் வந்து ஏதாவது கார்பரேட்டர் பிளாக் ஆகிருக்கு, இல்லை கார்பரேட்டர் ப்ராப்ளம் அப்படின்னா இந்த பேசிக் மெத்தட் யூஸ் பண்ணி கார்பரேட்டரை க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பைக்கை நல்லா ரைஸ் பண்ணி செக் பண்ணேன். பட் அந்த டைமில் வந்து GoPro சார்ஜ்லாம் ஆஃப் ஆகிட்டு இருக்கு, எனக்கு கவனிக்கல அதை. ஸோ அந்த ஃபுட்டேஜ் ஆட் பண்ண முடியல, ஐம் சாரி ஃபார் தட். ஸோ இதுதான் வந்து பேசிக் மெத்தட் பைக்கோட கார்பரேட்டரை க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் ப்ளஸ் ட்ராவல் வ்ளாக் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தட், பை.